நெல்லை அரவிந்த் கண் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 தினங்களுக்கு முன்பு நர்சிங் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக வெளியான செய்தியை தொடர்ந்து இதே கல்லூரியில் கடந்த மாதம் தற்கொலை செய்து கொண்ட மாணவர் ஒருவரின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனையில் கடந்த மாதம் டிப்ளமா நர்சிங் மாணவர் மோசஸ் சாம் நெல்சன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். மகன் தற்கொலை செய்து கொள்பவன் அல்ல, உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று மோசஸ் சாம் நெல்சனின் பெற்றோர் தெரிவித்திருக்கிறார்கள். மோசஸ் சாம் நெல்சனின் பெற்றோர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். முந்தைய மாவட்ட ஆட்சியரிடம் மோசஸ் சாம் நெல்சனின் பெற்றோர் ஏற்கனவே மனு அளித்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு இதே கல்லூரியில் செவிலியர் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தற்கொலை என அடுத்தடுத்து செய்திகள் வெளியாவதால் நிலைமையின் தீவிரமுடர்ந்து விசாரணை செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், நீங்க தொடரலாம். நெல்லை சந்திப்பு பகுதியில் அரவிந்த் கண் மருத்துவமனை செயல்படுகிறது. இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை நாள்தோறும் ஆயிரக்கான நோயாளிகள் வந்து சிகிச்சைப்பட்டு செல்கிறார்கள். இதற்காக இலவச சிகிச்சையும் ஒரு பக்கம் அளிக்கப்படுகிறது. இப்படி பெயர் வாங்கின கண் மருத்துவமனையில் கண் மருத்துவக் கல்லூரி, அதாவது நர்சிங் சார்ந்த மருத்துவக் கல்லூரி படிப்புகளும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த படிப்பில் சேர்ந்திருந்த 2ஆம் வகுப்பு, அதாவது 2ஆம் ஆண்டு டிப்ளமோ நர்சிங் படித்துள்ள மாணவன் மோசஸ் சாம் நெல்சன் என்பவர் 19 வயதுடைய மாணவர். அவர் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி நள்ளிரவில் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது வீட்டிற்கு அவர் தந்தைக்கு தகவல் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் தந்தையும் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது, அதாவது மருந்து கொடுத்து விட்டார் என்று சொன்ன போது, பின்னர் அந்த மருத்துவமனை செல்லும்போது பார்த்தா அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் அது சரியான நீதி வேண்டும். ஏனென்றால் எந்த கெட்ட பழக்கமும் எந்த சகவாசமும் இல்லாத எனது மகனுக்கு எப்படி இந்த தற்கொலை செய்யும் எண்ணம் வந்தது, எனவே என்ன காரணத்தினால் உயிரிழந்தார் என்பது குறித்த உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார். காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் மாறியவுடன் மீண்டும் நேற்று மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு அளித்திருந்தார். ஏனென்றால் இந்த சம்பவம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இதே போன்று நர்சிங் படிக்கக்கூடிய சண்முகப்பிரியா என்ற மாணவி, 20 வயது மாணவி, அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே 20 நாட்களில் அடுத்தடுத்து மாணவ மாணவிகள் இருவர் தற்கொலை செய்து கொண்ட, ஒரே மாதிரி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் என்பது நெல்லையில் மக்களின் பெரிய பேசும் வரும்போது, இது சம்பந்தமாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்ட போது கூட அவர்கள் இது காவல்துறை விசாரணை நடப்பதால் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது என்று கூறி மறுத்துவிட்டனர். எனவே இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக மாணவர்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி நாகராஜ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.